தோட்டத்துல ரீசெண்டா நம்ம வந்து வெண்டைக்காய் விதைகள் எல்லாமே விதைச்சு வச்சிருந்தோம். ஸோ அதோட ஃபுல் ப்ராசஸுமே நம்ம வந்து ஒரு லாங் வீடியோ போட்டிருந்தோம். நீங்க எல்லாரும் பார்த்திருப்பீங்க. ஸோ பார்க்கல அப்படின்னா நம்ம சேனல்ல இருக்கு, மிஸ் பண்ணாம பாருங்க. ஸோ அன்னைக்கு போட்டிருந்த அந்த விதைகள் எல்லாமே பாருங்க, நம்ம இந்த பாத்திலாம் போட்டிருந்தோம். நல்லா அழகா செடியாவே வளர்ந்துட்டு இருக்குது. ஸோ இப்போ வந்து நமக்கு வந்து பூக்களுமே பிடிக்க ஆரம்பிச்சிட்டு, இதில் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், பூவுமே ரொம்ப அழகா பிடிச்சிருக்குது. ஸோ அதில் ஃபுல்லாவுமே நமக்கு வந்து பூக்கள் வந்து பிடிக்க ஆரம்பிச்சிட்டு. ஸோ பூக்கள் பிடிச்சி இப்போ இந்த செடியிலாம் நமக்கு வந்து காய்களுமே பிடிச்சிருக்கு. இதில் வந்து இப்போ தான் சின்னதாக ஒரு சின்ன விரல் சைஸுக்கு வந்து காய் வந்து பிடிச்சிருக்கு. ஸோ இந்த காயுமே நல்லா பெருசாகவே ஆகும். ஸோ அது வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணுவோம். நம்ம வந்து இதில் வந்து ஒரு 4 பாத்தி வந்து வச்சிருக்கிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு பிளெயினான சர்ஃபேஸில் வந்து நம்ம வந்து வெண்டைக்காய் விதைகளை வந்து போட்டு வளர்த்துருந்தோம். ஆனால் அது வந்து இந்த அளவுக்கு அதிகமாக வளரல. ஸோ அதனால தான் நம்ம இப்போ வளர்க்குற எல்லா செடியுமே வந்து ஒவ்வொரு பாத்தி வச்சு, ஸோ அதில் வந்து தண்ணி ஊற்றுற மாதிரி நம்ம வந்து வளர்த்துருக்கோம். ஸோ இப்படி வளர்த்தனால தான் நமக்கு வந்து நல்ல செடிகளுமே வளர்ந்துட்டு இருக்கு. ஸோ இது என்ன அடுத்து எப்படி வளருது, ஸோ நமக்கு வந்து எவ்வளோ காய்கள் தருது அப்படிங்கிறத அடுத்தடுத்த வீடியோவில் வந்து அப்டேட் பண்ணுவேன். ஸோ நீங்களும் அந்த காய்கள்லாம் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ.